ஓம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருவடிகளே சரணம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கும் சோதனைகளும் வேதனைகளும் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை தடைகள்? கையில் காசு தங்கவில்லை, மனதிற்குள் எப்போதும் ஒரு இனம் புரியாத பயம் என்று நீ தவித்து நின்ற தருணங்கள் என் கண்களுக்கு தெரியாமல் போகுமா? உன்னுடைய அந்த மனக்கவலைகளை அடியோடு துடைத்து எறியவே மதுரை அரசாளும் மீனாட்சி தாய் நான் இன்று உன் முன்னே வந்திருக்கின்றேன். பிரபஞ்சத்தில் தற்செயலாக எதுவுமே நடப்பதில்லை. இந்த உன்னதமான நாளில் அன்னையின் இந்த அருள்வாக்கை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உன் வறுமையும் கஷ்டமும் முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். மீனாட்சி குங்குமத்தை தொட்டு விட்டாயல்லவா? என் மங்கள குங்குமத்தை உன் விரலால் தொட்டு உன் நெற்றியில் இட்டுக்கொள். அன்னை மீனாட்சியின் குங்குமம் வெறும் சாதாரண பொடியல்ல, அது மகாலட்சுமியின் உறைவிடம், சகல சௌபாக்கியங்களையும் தரும் பிரபஞ்ச சக்தி. வெள்ளி வரம் தேடி வரும்போது நீ அலட்சியம் செய்து விடாதே. தாய் உனக்கு கொடுக்க நினைக்கும் பேரருளையும் மங்கள யோகத்தையும் அலட்சியப்படுத்தி விடாதே. அன்னை மீனாட்சி உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகும் அற்புதம் என்னவென்று நீயே உணரப்போகிறாய். என்னுடைய கைகளில் இருக்கும் இந்த குங்குமத்திற்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. அதிலும் மதுரை மீனாட்சி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட குங்குமம் என்பது எல்லையில்லாத சக்தியை கொண்டது. 2 புருவ மத்தியிலும் நாம் குங்குமமிடும்போது நம் உடலின் 6வது சக்கரமான ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படுகிறது. அன்னை மீனாட்சியின் குங்குமத்தை இங்கே இட்டுக்கொள்ளும் போது நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள், பயம், கவலைகள் அத்தனையும் எரிந்து சாம்பலாகிவிடும். வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர யோகமும் மகாலட்சுமி பார்வதி தேவியின் பரிபூரண அருளும் நிறைந்த நாள். இந்த திருநாளில் அன்னை மீனாட்சி தன் பக்தர்களை தேடி வந்து மங்களவரம் அளிக்க வந்துள்ளேன். பல நேரங்களில் இறைவன் நமக்கு நன்மைகளை தரும்போது நம் அறியாமையினாலும் அலட்சியத்தினாலும் அதை நாம் தவற விட்டுவிடுகிறோம். எனக்கு இது எல்லாம் நடக்குமா என்ற சந்தேக எண்ணமே அன்னையின் அருளை தடுத்துவிடும். இன்று அன்னை உங்கள் இல்லம் தேடி வந்து தரும் இந்த மங்கள வரத்தை முழு நம்பிக்கையோடு கையேந்தி பெற்றுக்கொள்ளுங்கள். குங்குமமிடும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். துஷ்ட சக்திகள், கண் திருஷ்டி, செய்வினை பாதிப்புகள் உங்கள் வீட்டின் வாசற்படியை கூட தாண்ட முடியாது. அன்னையின் குங்கும காப்பு உங்களை கவசம் போல காக்கும். அன்னை மீனாட்சியின் குங்குமம் ஒரு குடும்பத்தின் தலைவிதியையே எப்படி மாற்றியது என்பதற்கு ஒரு உண்மை நிகழ்வு உண்டு. மதுரையை அடுத்த ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு எளிய தாய் இருந்தாள். அவரது கணவருக்கு தீராத நோய், வீட்டில் ஒருவேளை உணவிற்கே வழியில்லாத வறுமை. கடன்காரர்களின் தொல்லையால் அந்த தாய் தன் வாழ்வையே முடித்து கொள்ள துணிந்தாள். அப்போது அங்கிருந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அன்னையின் பாதத்தில் இருந்த குங்குமத்தை சிறிது எடுத்து தன் நெற்றியில் இட்டுக்கொண்டாள். தாயே, என் மாங்கல்யத்தை காப்பாற்று, என் பிள்ளைகளின் பசியை போக்கு, உன்னையன்றி எனக்கு வேறு வழி இல்லை என்று கதறி அழுதாள். அன்னை மீனாட்சி, மகளே, என் குங்குமத்தை நெற்றியில் தரித்த உன்னை வறுமை என்ன செய்யும்? உன் துயரம் தீர்ந்தது என்று அபயகஸ்தம் காட்டினேன். என்ன ஆச்சரியம்! அடுத்த நாளிலிருந்து அவள் கணவனின் உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது. சில மாதங்களிலேயே அவர்களின் கடன் அடைப்பட்டு குடும்பத்தில் மங்களமும் செல்வ செழிப்பும் பெருகியது. அன்னை மீனாட்சியின் குங்குமம் தொட்டு தொழும் பக்தர்களை அன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்று இந்த தருணத்தில் உன் கஷ்டங்கள் அத்தனையும் தீரப்போகிறது. அன்னையின் குங்கும வரத்தை மனதார ஏற்றுக்கொள். நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் குழந்தையே. சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவது இல்லை. மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம்.
உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள். எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே என் அன்னை செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் அழிப்பேன். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என் தங்கமே, நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவானாலும் அது நிறைவேறுவது கடினம். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய். அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா? உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன்னை நான் கைவிடவே மாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள். அதைத்தான் உன் அன்னையான நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது என் குழந்தையே. உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். என்ன செய்வது? சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். தவறு இல்லை, ஏற்றுக்கொள். உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும். நான் உன்னோடு எப்போதும் எங்கும் இருப்பேன். நீ பயத்தை விடு. நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல்? நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவள் நான். எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நான். உலகத்தின் ஆதாரம் நான். எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. என்னையே நம்பி தஞ்சமடைந்த உன்னை என்றும் நிர்கதியாக உன் அன்னையான நான் விடமாட்டேன். ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு. உன் பிரச்சனை, நோய், கடன் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழப்போகிறாய். என் அன்பு குழந்தையே, அன்னை மீனாட்சியான நான் என்னுடைய வெள்ளி வரத்தை, மங்கள வரத்தை உனக்கு வழங்கிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் வறுமையும் அகன்று சந்தோஷமும் நன்மைகளும் பெருகும். இன்று முதல் உன் வீட்டில் தினமும் விளக்கேற்றி அன்னை மீனாட்சியை நினைத்து நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள். உன் இல்லம் தேடி சுபிட்சம் வரும். ஓம் ஸ்ரீ மீனாட்சி தாயே போற்றி, என் இல்லத்தில் அருள் புரிவாய் என்று முழு நம்பிக்கையோடு பதிவு செய்துவிட்டு செல். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும்.